إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام حسبي الله العظيم அன்பிற்கினி இஸ்லாம் இன்றைய தினம் ஓதி காட்டப்பட்ட வசனம் சூரத்து ஆல இம்ரானினுடைய முதல் 4 வசனங்கள். அல்லாஹ்வுடைய அருளால் உதவியால் சூரத்துல் பக்கராவை நாம் நிறைவு செய்தோம். அடுத்தபடியாக 3வது அத்தியாயமாக அல் குர்ஆனிலே அமைக்கப்பட்டிருப்பது என்ன அத்தியாயம்? ஆல இம்ரான். முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூரத்துல் பக்கரா. இந்த 2 சூறாவையும் அதனுடைய தஃசீரை நிறைவு செய்யும். அதனுடைய தொடர்ச்சியாக 3வது சூறாவாக அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது இந்த சூரத்து ஆல இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறா. ஆல இம்ரான் என்றால் என்ன அர்த்தம்? இம்ரானினுடைய குடும்பத்தார். ஆல் என்று சொன்னால் அஹல் என்ற அர்த்தத்தில் வரும். அஹல் என்று சொன்னால் குடும்பம் என்ற அர்த்தம். இம்ரானினுடைய குடும்பம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனிற்கு பேர் சூட்டியிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆல இம்ரான் சூறாவினுடைய 33வது வசனத்திலிருந்து 63வது வசனம் வரை சுமார் 30 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆல இம்ரானுடைய குடும்பத்தார்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றார். இந்த சூறாவிலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமான பல விஷயங்களை பேசுகின்றார். அதிலும் மிக அதிகமாக பேசப்படக்கூடிய செய்திகளில் சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும், அதற்கு பின்னால் பத்ர் உஹது போர்க்களங்கள் குறித்தும், ஹஜ்ஜை குறித்தும், குறிப்பாக நாம் ஏற்கனவே சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக பேசக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அதிகமாக பேசப்பட்டவர்களாக இருப்பது பனி இஸ்ரவேலர். இந்த பனி இஸ்ரவேலர்களை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஆல இம்ரானிலே அதிகமாக பேசியிருப்பார். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த சூரத்துல் ஆல இம்ரான் என்பது வரிசையின் அடிப்படையில் 3வது சூறாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், சூறாக்களின் அடிப்படை சூறாக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அடிப்படையில் இது 89வது சூறாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. எத்தனாவது சூறா? 89வது சூறாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது. சூரத்துல் அன்ஃபால் எத்தனாவது சூறா? 8வது சூறா. சூரத்துல் அன்ஃபாலிற்கு அடுத்தபடியாக அருளப்பட்ட சூறா தான் இந்த சூறா. ஆனால் வரிசை அமைப்பின் அடிப்படையில் இது 3வது சூறாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூறா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டத்தில் அருளப்படவில்லை, ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்டது. எனவே இந்த சூறாவை நாம் எப்படி அழைப்போம்? சூரத்துல் மதனியா என்று அழைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்டது. சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் நாம் சொல்லியிருந்தோம் சூரத்துல் பக்ரா மதனியா. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே நாம் சொல்லியிருந்தோம் மக்கியா மதனியா. மக்கி மதனி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தப்பு. மக்காவில் அருளப்பட்டது, மதீனாவில் அருளப்பட்டது என்று அல்ல. அப்போ உஹதுல அருளப்பட்டது, ஹைபரில் அருளப்பட்டுச்சு. இன்னும் சில சூறாக்கள் வெளியூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அருளப்பட்டுச்சு. அப்போ அவைகள் எல்லாம் அந்தந்த ஊரை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்க வேண்டுமே. ஹிஜ்ரத்திற்கு முன்னால், ஹிஜ்ரத்திற்கு பின்னால். மக்காவினுடைய காலகட்டம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற காலகட்டம். இந்த ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட சூறாக்கள் மக்கியா என்றும், ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்ட சூறாக்கள் மதனியா என்றும் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த சூறா மதனியா என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்டது. அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 9 ஆண்டுகள் கழித்து. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 9 ஆண்டுகள் கழித்து அருளப்பட்ட சூறா. இந்த சூறா அருளப்பட்டதற்கு ஆரம்ப காரணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில்
நஜ்ரான் பகுதியிலே சில கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நஜ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியிலே கிறிஸ்தவர்கள் கூட்டமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேள்விப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதாக ஆசை கொண்டு அவர்கள் மதீனாவிற்கு அவர்கள் வருகை தருகிறார். இந்த நிகழ்ச்சி நடப்பது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்த அந்த கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து கேட்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து கேட்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே இறைவன் தானா என்பதாக கேட்கிறார். இறைவனுடைய குமாரன் தானா என்பதாக கேட்கிறார். அவர்களை குறித்து நீங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுடைய வேதம் என்ன பதிவு செய்கிறது என்பதாக அந்த கிறிஸ்தவர்கள் கூட்டத்தார்கள் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது கேள்வி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு ஒவ்வொன்றாக அவருடைய கேள்விக்கு தகுந்த பதில்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவ கூட்டத்தார்கள் சில கேள்விகளுக்கான பதிலை ஏற்றுக்கொண்டார்கள், பல கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் அல்லவா? இப்படியான சூழலில் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வசனங்களாக இந்த சூறாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளினான். ஆரம்ப 1வது வசனத்திலிருந்து இந்த சூறாவினுடைய கிட்டத்தட்ட 83வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் தரும் வசனங்களாகத்தான் இந்த சூறாவினுடைய ஆரம்ப பகுதியில் அருள் இருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ கடைசியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முபாஹலாவை வந்து முடிக்கிறார். முபாஹலா என்றால் என்ன? சத்திய பிரமாணம் என்று சொல்லுவோம். நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். இறைவனின் மீது சத்தியம் செய்வோம். யாருடைய வாதம் பொய்யோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவருக்கு அல்லாஹ்வுடைய கேடு உண்டாகட்டும் என்று சத்திய பிரமாணம் முபாஹலா செய்து பார்ப்போமா என்ற ஒரு சூழலுக்கு செல்லும் அளவிற்கு அந்த கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விவாதம் செய்கிறார்கள். அந்த முபாஹலா சம்பந்தமாகவும் இந்த ஆல இம்ரானிலே பேசப்படும். அப்ப அந்த முபாஹலா என்ற ஒரு சூழல் வந்த பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி, நாங்கள் இதற்கு மேல் உங்களிடம் பேச விரும்பவில்லை, நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அந்த கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் அவர்களுக்கு பதிலாக பேசியிருப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நஜ்ரான் குலம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த நஜ்ரான் குலத்தார்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் யமன் மற்றும் சவுதி அரேபியா, சவுதிக்கும் யமனுக்கும் எல்லை, அன்றைய காலகட்டத்தில் சவுதிக்கும் யமனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லையில் அமைந்திருந்த ஒரு நகரத்தினுடைய பெயர் தான் இந்த நஜ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஊர். இந்த நஜ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் வாழ்ந்த நஜ்ரான் பின் ஜைதான் பின் சபா என்று சொல்லப்படக்கூடிய நபர் தான் அந்த நஜ்ரான் குலத்திற்கு தலைவராக இருக்கிறார். அந்த ஊரினுடைய பெயரே அவருடைய பெயர். அவர்களுடைய தலைமையில் இருந்து வந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கை வரலாற்று பக்கத்தில் 60 என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த 60 பேரில் 14 நபர்கள் தலைவராகவும் மீதம் இருக்கக்கூடிய 46 நபர்கள் மற்ற ஏனைய கிறிஸ்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு குழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது, அவர்களிடத்தில் விவாதம் செய்த பொழுது அவர்களுக்கு பதில் தரும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆல இம்ரானினுடைய முதல் வசனங்களை அருள ஆரம்பிக்கின்றார். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளுகின்றான்? அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகன் லிமா பைன யதை வ அன்ஸல தௌராத வ இன்ஜீல். அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம்? சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே நாம் சொல்லி இருந்தோம். அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தைக்கு தஃசீரிலே அல்லது மொழிபெயர்ப்புகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் என்று தான் போட்டிருப்பார். அதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட பொருளையும் மொழிபெயர்ப்பிலே போட்டு இருக்க மாட்டார்கள். அப்போ அலிஃப் லாம் மீமிற்கு விளக்கம் அளிக்கையில் சில அறிஞர்கள் விளக்கம் அளிக்கையில் எப்படி பதிவு செய்வார்கள் என்று சொன்னால், இதற்கு பொருள் அல்ல, இது ஒரு ஹுருஃபுல் முகத்தா, ஒரு துண்டிக்கப்பட்ட தனித்தனி எழுத்துக்களாக குர்ஆனில் எந்த ஒரு தேவைக்கும் அன்றி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதாக சிலர் பதிவு செய்வார்கள். அப்படி அல்ல, குர்ஆனில் எந்த ஒரு எழுத்தும் எந்த ஒரு ஹரக்கத்தும் தேவையில்லாமல் பதிவு செய்யப்பட போவது இல்லை. அப்படி ஒருவேளை எந்த தேவையும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னால், குர்ஆனை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள் இதை சுட்டி காண்பித்து இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்கம் கேட்டு வந்திருப்பார். எவரும் விளக்கம் கேட்கவில்லை. எந்த சஹாபாக்களும் இந்த அலிஃப் லாம் மீமிற்கு எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இது என்ன அர்த்தத்தில் அருளப்பட்டது என்று தெரியும். என்ன அர்த்தத்தில் அருளப்பட்டது? அன்றைய காலகட்டத்தினுடைய அரபியர்கள் எழுத்திலும் இலக்கண இலக்கிய நடையிலும்
சிறந்தவர்களாக இருந்தார். அப்படியானவர்கள் மிக சிறந்த ஒரு கவிதையை அவர்கள் ஏற்றுகின்றார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கே இது என்னுடைய படைப்பில் இது மிக சிறந்த படைப்பு என்று ஒரு சில படைப்புகளை அவர்கள் நினைப்பார்கள் அல்லவா? அப்படியான மிக சிறந்த கவிதைகளுக்கு இப்படியான சில அரபு எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அதை கவிதை நடையில் சொல்லும் பொழுது இந்த எழுத்துக்கள் என்பது அந்த கவிதையினுடைய அந்த டோன் இருக்கிறது அல்லவா, அந்த ராகம், அந்த ராகத்தை ஆரம்பித்து கொடுப்பதற்காக இந்த எழுத்துக்கள் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றே ஒரு பாடலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கவனிக்க முடியும். ஒரு சில பாடல்களில் ஆரம்பத்தில் எந்த வார்த்தையும் இல்லாமல் ஆ என்றோ அல்லது ஒரு சில ராம் ஹம்மிங் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த ஹம்மிங்கிற்கு பின்னால் அந்த ஒரு எழுத்தை இழுத்து அதற்கு பின்னால் அவர்களுடைய கவிதை வரிக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலும் கவிதை நடைகளில் நம்மால் பார்க்க இயலும். அப்படியாக அந்த கவிதையினுடைய ஆரம்பத்தில் ஒரு ராகத்தை பிடிப்பதற்காகவும் இன்னும் சில அறிஞர்களுக்கு மத்தியில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது மிக சிறந்த கவிதையாக இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தும் விதமாகவும் இந்த ஹுருஃபுல் முகத்தா, இந்த அலிஃப் லாம் மீம் என்றோ காஃப் ஸ்வாத் என்றோ யா சீன் என்றோ இப்படியாக சின்ன சின்ன தனித்தனி எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிப்பான். அப்படியாக சூரத்துல் பக்ராவும் இந்த ஆல இம்ரானும் அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவன் தான், அவனை தவிர வணங்க தகுதியானவர்கள் வேறு எவரும் இல்லை. இல்லாஹு அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம் அவன் நித்திய ஜீவராசியாகவும் நிலைத்து இருக்கக்கூடியவனாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய முதல் வசனங்களை ஆரம்பிக்கின்றான். இந்த வசனங்களுக்கு தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதை உணர்த்தும் விதமாக பேசியிருக்கிறார், எப்படியாக அந்த விவாதம் செய்த கிறிஸ்தவர்களுக்கு பதில் தந்திருக்கிறார், எப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலுப்படுத்தி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் எப்படி சூரத்துல் பக்ராவை முழுமையாக கவனித்தோமோ பார்த்தோமோ அதே போன்று ஆல இம்ரானையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்தடுத்த சூறாக்களை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரட்டும். படிப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, எதை கேட்கின்றோமோ அதை கொண்டு பயனடைந்து அதை கொண்டு அமல்படுத்தக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் தரட்டும். هذا من غير من عند الله أقول قولي هذا أستغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.